2026ஆம் ஆண்டில் மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய போகுது. பொதுவாக இதை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியதன் மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மனப்பிரமையால் பாதிப்படைந்துள்ளதாகவும் அவருக்கு தற்போது ஓய்வு தேவை எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காட்டமாக விமர்சித்துள்ளார். ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். மத்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது? யாரிடம் சொல்வது? நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன். இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. என் உடம்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசு 2026ஆம் ஆண்டில் மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய போகுது. பொதுவாக இதை மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்வாங்க. இப்போ இருக்க 543 நாடாளுமன்ற தொகுதிகளில் தொடர்ந்துச்சுன்னா மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதுனால நம்முடைய தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செஞ்சால் அது தமிழ்நாட்டோட மக்களோட பிரதிநிதித்துவத்தை எண்ணிக்கையை குறைச்சிடும். வர இருக்கிற இல்லைன்னா எதிர்காலத்தில் நடைபெற இருக்கிற மக்கள் தொகை கணக்கீடு அடிப்படையில் மேற்கொள்ள இருக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு, அந்த சீரமைப்பை நாம் கடுமையாக ஆணித்தரமா எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.